குருதாச குருப்பியோ நமக. ஓம் குமர குருதாச குருப்பியோ நம. மீண்டும் இணைவது பாம்பன் அடியார்கள் மீடியா 96 நாங்கள். இன்று நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்வராணி அம்மா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அம்மா. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமஹா. நமஸ்காரம் நமஸ்காரம். ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக. அம்மா எங்கேருந்து வரீங்க? நாங்கள் பஹாங்லேருந்து வரோம். பஹாங்லேருந்து மம்பாவை வந்திருக்காங்க. முர்லோலேருந்து வந்திருக்காங்க. பஹாங் தமிழ்ல புரலேருந்து வந்திருக்கேன். அம்மா, நீங்கள் எவ்வளோ காலமாக ஐயாவோட லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு வருஷம் ஐயாவோட லைஃப்பை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷ காலமாக பார்க்குறீங்க. இது யதார்த்தமாக ஐயாவோட லைஃப் உங்களோட எஃப்ஐபியில் வந்துதா இல்லை யாராவது சொல்லி நீங்கள் பார்த்தீங்க? இல்லை, இது யதார்த்தமாக வந்தது தான். அந்த லைஃப்பை நான் டிக்டாக்ல நான் பார்த்துக்கிட்டு இருந்தது. பார்க்கும்போது நான் பார்த்தேன், யாரோ ஒரு குருக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது அதில் முருகன் இருந்தார் பாருங்க. நான் ஒரு முருக பக்தை. ஸோ நான் ரொம்ப கந்த சஷ்டி கவசம் படிக்கிறாள். அப்போ அந்த முருகனை பார்த்து தான் என்னை ஈர்த்தது. அப்போ நான் கேட்க ஆரம்பித்தேன், ஐயாவோட லைஃப்பை நான் கேட்க ஆரம்பித்தேன். சொல்கிற நல்ல விஷயங்கள், சொல்லி கொடுக்குற நல்ல பூஜைகளை பற்றி. அப்போ அதையே நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதில் எனக்கு கிடைச்ச பலன் என்னன்னு சொன்னாக்கா, பகவான் எங்கே இருக்கார், பகவான் எப்படி இருக்கார், பகவானை எப்படி வணங்கணும். ஸோ அந்த விஷயத்தை நான் ஐயா மூலிமா நான் அதை கற்றுக்கிட்டேன். சரி, எப்படி வணங்கணும், குருவை நான் தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டேன். நன்றி அம்மா. அம்மா, உங்கள் வாழ்க்கையில் இந்த லைஃப்பை பார்த்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அல்லது உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆமாம், இருக்குது. பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப கோவப்படுவேன். நான் ரொம்ப கோவப்படுவேன். ஐயாவோட வழிபாட்டில் நான் என் கோவத்தை நான் குறைச்சிக்கிட்டேன். ஸோ என் கோவத்தை நான் குறைச்சிக்கிட்டேன். மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்யணும்னு அதை நான் முன்னே ரொம்ப பிடிக்கும். இன்று காலையில் கூட அந்த உதவியை நான் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். ஸோ சொல்லலாமே, சொல்லணுன்றதுக்காக இல்லை. பட் இருந்தாலும் ஒரு அம்மா ஐயா கிட்ட லைஃப்பில் பேசுவாங்க. எப்பயுமே இல்லை, யதார்த்தமாக பேசுனாங்க. போன தடவை அந்த அம்மா 2 கால்கள் அவங்களுக்கு வீல் சேரில் தான் உட்காந்துருக்கும் போது இப்போ அவங்கள போய் நம்ம சிரமன் ஹாஸ்பிட்டலில் போய் டிஸ்சார்ஜ் பண்ணி, விடிய காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்கள நான் கூட்டிகிட்டு வந்தேன். அடடடா, இதை விட பெரிய விஷயம் என்னம்மா இருக்கு இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடியார், நீங்கள் மட்டும் அந்த பையனை பெறாமல் ஒருத்தவங்க மருத்துவமனையில் இருந்தாலும் அவங்களும் அந்த பையனை பெறணும்னு சொல்லி முயற்சி எடுத்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அதற்காகவே பாம்பன் அடியாரோட அந்த ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நாங்கள் எல்லாருமே பிரார்த்திக்கிறோம். நன்றி. ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். பாம்பன் சுவாமிக்கு காலில் அவங்களுக்கு அடிபட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்து முருகனே போய் பார்த்து மருத்துவம் பண்ணார். அதே இது இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கும் போது அந்த முருகனே என்னை அந்த செய்ய சொன்ன மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. விடிய காலையில் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க. 4:30 மணிக்கு நான் 4:30 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அவங்கள பார்த்து டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்கள ஏற்றிட்டு என்னோட கார்லேயே தான் நான் ஏற்றிட்டு வந்து மம்பா கோயிலில் சேர்றவங்க அப்போ கூட வழி தவறி போயிட்டேன். ஒரு பொடியை நான் பார்த்துட்டு நான் கேட்டேன், கையெடுத்து கும்பிட்டு கேட்டேன், ஐயா மம்பா கோயிலுக்கு நான் போகணும், எங்களை கூப்பிட்டு போங்க அப்படின்னு. அந்த பொடியை வாங்க, யார் எவருன்னே தெரியாது, வாங்கம்மா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி என் கண்ணே கலங்கிருச்சு தெரியுங்களா. வாங்கம்மா நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மம்ப கோயில் வாசல் வரைக்கும் எங்களை கொண்டாந்து விட்டார். அது யாரும் இல்லைம்மா, முருகர் தான் அந்த சின்ன பையன் மூலியமா வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். வழி தெரியாமல் வேவ் பார்த்துக்கிட்டு வழி தெரியாமல் ஒரு தாமானே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த நிமிஷம் அந்த பொடியை என் கண்ணுக்கு தெரிஞ்சார். விடிய காலில் அவர் நின்றார் பாருங்க. விடிய காலையில் 5 மணிக்கு அவர் நிற்கிறார் அந்த கடமண்ணுக்கு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு நின்றுட்டு இருந்தார். 2 பேர் தான். அப்போ அந்த பொடிக்கிட்ட நான் உதவி கேட்டேன், அவர் உதவி செஞ்சார். எனக்கு அது ரொம்ப திருப்தி. பகவானுக்கு எனக்கு செய்ய சொன்ன மாதிரி ஒரு திருப்தி. ஐயாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நீங்கள் மட்டும் பயனடையாமல் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு அவங்களும் பயனடையணும்னு நினச்ச உங்களுக்கு முழு ஆசீர்வாதமும் கிடைக்க எங்களோட பிரார்த்தனைகள்மா. ரொம்ப நன்றி எங்களோட நேர்காணலில் கலந்துக்கிட்டது. நன்றிம்மா. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நம. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நம. அடுத்த நேரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாம்பன் அடியார்கள் மீடியா 96. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமஹாம்.